அவனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்டமையில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. எனக்கு அன்று சொல்லாத உணர்வுகள் கூடும், விழிவோரம் ஈரமாகும். கல்யாண கனவுகள் யாவும் கையில் சேரும் நேரமாகும். பல்லாண்டு படித்திடும் ஊர் முழுதும் கொண்டாட்டம் பறந்திடும் வஞ்சி மனதும். மஞ்சத்தாலி மார்பில் ஊஞ்சலட மாமனோட. ஹே மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. குத்தால கொழுமையும் கூடி வருது சந்தோஷம். மட்டும் இல்ல உலகம் எல்லாம் நாங்கள் தானுங்க. காத்துக்குள்ள கவிதை வச்சு காதுக்குள்ள அள்ளித்தரும் பிச்சைக்கார
மனத்துள்ளும் இசையை தினம் நீங்கள் எல்லாம் கேட்க தருவோமே. உளம் கொள்ளும் கதைகள் எம் பாட்டில் கூட சொல்லித் தருவோமே. 1000 குயிலிசை கேட்க கேட்க ஆட்டம் வருமே. ரேடியோ தமிழா FM என்றால் கூட்டம் கூடுமே. நாமும் இமயம் தொடுவோமே, உலகத் தமிழர் இதயம் தொடுவோமே. ஹாய் ஹலோ வணக்கம் நேர் சொந்தங்களே, சந்தோஷமான ஒரு மாலை பொழுதில் நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆற்றிரனாவோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்றும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக நடந்து கொண்டிருக்கும். இன்று ஞாயிறு விடுமுறை தினம் எல்லோருமே நீங்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பீர்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேகமான நாடுகளில் அநேகமான நகரங்களில் இப்பொழுது இந்த லாக்டவுன் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக எல்லோருமே வீட்டில் இருப்பீர்கள். வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக ரேடியோ தமிழாவோடு ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதமாக நான் கூட நிறைய நல்ல விடயங்கள், அது மட்டும் நல்ல பாடல்களோடு தான் நினைக்க போகிறேன். சந்தோஷமாக நீங்கள் என்னோடு வந்து ராக்கெட் மற்றும் ஜெட் வேகத்தில் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நான் 3 மணி தொடக்கம் 6 மணி இணைந்து கொள்ள போகிறேன். நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 3 மணி 3 நிமிடம் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிற பாடலையே நாங்கள் கேட்டு அடுத்ததாக உங்களோடு இணைந்து கொள்வேன். தொடர்ந்து இணைந்தீர்கள் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியோடு. உலகம் முழுவதும் 24 மணித்தியாலங்கள் உங்கள் ரேடியோ தமிழா FM. உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏராளமான தமிழ் நேர் சொந்தங்கள் சந்தோஷமாக நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நாங்களுமாய் ரேடியோ தமிழாவின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை www.radiothamila.com என்ற இணைய முகவரியூடாகவும் fm.radiothamila.com என்ற இணைய முகவரியுடன், அது மட்டும் போதாதன் இல்லாமல் லைவ் வீடியோனூடாகவும் நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி ரேடியோ தமிழாவுடைய இப்பொழுது முகப்புத்தத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது விருப்புகள் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவு தூரத்துக்கு ரேடியோ தமிழாவோடு எங்களுடைய உலக தமிழ் சொந்தங்கள் நெருங்கி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் நான் கூட சூப்பரான பாடல்கள் தரப்போவதாக சொல்லி இருக்கின்றேன். வீட்டில் இருக்கும் போது நீங்கள் எல்லோருமே நல்ல பாடல்கள் தான் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, வானொலிகள் என்று சொன்னாலே எங்களுக்கு ஏற்றால் போல் பாடல்கள் வர வேண்டும் என்று யோசிப்பவர்கள் தான் அதிகமான பேர். அதன் காரணமாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கூட எனக்கு இன்பாக்ஸ் செய்து வையுங்கள். முடிந்தால் நான் கூட தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு விடயம் என்று சொன்னால், பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் தான் அதிகமாக தருவது. இடைக்கால பாடல்களில் கொஞ்சம் நல்ல பாடல்களை நீங்கள் எனக்கு இன்பாக்ஸ் செய்து வையுங்கள். நான் கூட தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏராளமான சொந்தங்கள் ஜெட்வேகத்தில் வந்து வேகமாக இணைந்து கொள்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இந்த வீட்டில் இருக்கும்போது
செல்லமாகவே நீங்கள் எல்லோரையும், அதாவது மனைவியை நீங்கள் அதிகமாகவே கணவன்மார்கள் கூப்பிட்டுக் கொள்வது அடியே அப்படி என்று சொல்லி செல்வமாக அழைத்துக் கொள்வார்கள். அதே இந்த காதலன் காதலிகளும் அடியே என்று செல்லமாக அழைத்துக் கொள்வது வளமையாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கின்ற நேர் சொந்தங்களும் நீங்கள் கூட என்னை செல்லமாக அடடா வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பேர் இன்பாக்ஸ் இருக்கின்றீர்கள். அதன் காரணமாக இந்த லாக்டவுனில் இருக்கும்போது உங்களுடைய, அதாவது வாழ்க்கை துணை, அது மட்டுமல்ல உங்களுடைய காதலன் ஆகட்டும், இவர்களை அடடா அடியே அப்படின்னு சொல்வார்கள். அந்த உற்சாகத்தோடு வருகின்றது ஒரு சூப்பரான பாடல். சீல் ரோல்டன் மட்மன் பத்மநாதா ஆகியோரது குரலில் கேட்கலாம். அடியே அழகே ஏன் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே, நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத, காதோட நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊருதே, வாயாடி பேயா என் தூக்கம் தூக்கி போற, அடியே அழகே என் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே என் ஒளியே ஒளியே, நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத, பொசுக்குன்னு உடஞ்ச சொகப்பாத உரசுது மேல, சிரிக்கிற ஓச சரிக்குது ஆட, தீ தூவி போனாவ வேணும் நானும் வாழ, நீ பார்த்தோ எடுக்குது சாயம், நேத்தே நான் தோத்தேன் இதுதானா ஹீரோ, அடியே அழகே அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே ஒளியே ஒளியே, நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத, காதோட நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊருதே, வாயாடி பேயா என் தூக்கம் தூக்கி போற,
இதமான மாலை பொழுதில் சூப்பரான பாடல் ஒன்று நாங்கள் கேட்டு ரசித்து வந்திருக்கிறோம் எல்லோருமாக. தலைவா வந்து விட்டீர்களா, நீங்கள் வந்தாலே எனக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சுகிர்தன் வந்து இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல சொந்தங்கள் வந்து என்னோடு வேகமாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் நிகழ்ச்சியோடு பாடல்களோடு உங்களோடு நான் இணைந்து கொண்டு பயணிப்பேன். நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்களை தொடர்ந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், பல நகரங்கள் அது மட்டுமல்ல பல நாடுகள் லாக்டவுனில் இருக்கின்றது. இந்த லாக்டவுனில் இருக்கும்போது ஒரு விடயம் எங்களுக்கு அதிகமாக வந்து செல்கின்றது. பல உணர்வுகளை சிண்டி பார்க்கின்ற விதமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனிடமும் நிறைய உணர்வுகள் இருக்கின்றது. அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் இந்த லாக்டவுன் எங்களுக்கு கொண்டு வருகின்றது. ஒரு மனிதனுக்கு சிங்கம் அப்படியே தூக்கி கொண்டிருக்கும் இந்த லாக்டவுன் அதை எழுப்பி காட்டும். இப்படியான ஒரு டேம் இருக்கின்ற உணர்வுகளை இந்த லாக்டவுன் கொஞ்சம் கூட்டி காட்டும். என்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு இந்த லாக்டவுனால் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தில். அதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் பேச போகிறோம். சூப்பரான விடயங்களோடு உங்களோடு நான் இணைந்திருக்க போகிறேன். உங்கள் நண்பர் ஆட்சியரனா என்னோடு நீங்கள் இணைந்து கொண்டால் சூப்பரான பாடல்களும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் இன்னொரு விடயம் என்று சொன்னால் கதை கூட சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் எல்லோரும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் எங்களோடு வந்திருப்பவர்களை நான் வேகமாக இணைத்துக் கொள்ள போகிறேன். யார் எங்களோடு வந்திருக்கின்றார்கள் என்று வாசன் வந்திருக்கிறார். கேட்ட பாடல் வராதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உங்கள் நண்பன் ராம் வந்திருக்கிறார். மலடி சாங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். அதில் குபேரன் வந்திருக்கிறார். இனிய வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஜெட்வேகத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நான் உலக தமிழ் சொந்தங்களிடம் ஒரு சில நிமிடங்களில் இணைத்துக் கொள்ளலாம். செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. சரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாது போனதன் பாவம். யார் தடுத்தும் ஓயாத நானும் கொண்ட மோகம், என்றும் ஓயாத நானும் கொண்ட மோகம். செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா.
வழங்கும் பூமுடிக்க கூந்தலொன்னு ஆடுதங்கே என் விரலால் பொட்டு வைக்க நெற்றியொன்னு வாடுதங்கே இருவரும் அன்றாடம் சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காத்து நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாடும் இளநாத்து கோடை நீரின்றி வாடும் இளநாத்து செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே கல்யாண மாலை கொண்டு வா வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா www.radiotamila.com கண்ணங்கள் தாண்டி ஓங்கிலித்து கொண்டிருக்கின்ற இணைய முதல்வருடைய நீங்களும் நாங்களுமாய் சந்தோஷமான ஒரு மாலை பொழுதில் இணைந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிறு விடுமுறை தினம் எல்லோருமே உற்சாகமாக இணைந்து கொண்டிருப்பீர்கள். நிகழ்ச்சியில் எங்களோடு ஏராளமான நேர் சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை வேகமாக எங்களுக்கு இன்பாக்ஸ் இருக்கிறார்கள். நேரம் சரியாக 3 மணி 19 நிமிடம். இப்பொழுது நாங்கள் சொல்ல போகின்ற விடயம் என்று சொன்னால், இந்த லாக்டவுனில் இருக்கும்போது பல உணர்வுகள் எங்களை அறியாமலே வந்து செல்லும். என்று சொன்னால், இந்த லாக்டவுனில் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று, எங்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுகின்றது, வெளியில் செல்ல முடியாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களிடம் போதுமான அளவு பணம் இப்பொழுது இருக்காமல் இருக்கும் எல்லோருக்குமே. என்று சொன்னால் உழைப்புகள் குறைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஏற்கனவே அவர்கள் உழைத்த காசை இப்பொழுது செலவழிக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது எங்களுடைய நிறைய உணர்வுகள் இருந்தாலும் அந்த உணர்வுகள் எல்லாம் இப்பொழுது பெரிதாக வருவதற்கு சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், கோப உணர்வுகள் அதிகமாக வர இருக்கின்றது, விரக்தி உணர்வுகள் அதிகமாக இருக்கின்றது, வெறுப்பு, இப்படி பய உணர்வு, இப்படி எல்லா உணர்வுகளும் இந்த லாக்டவுனில் இருக்கின்ற போது, வீட்டில் இருக்கின்ற போது எல்லோருக்குமே ஏற்பட போகின்றது. எனக்கும் ஏற்பட போகின்றது, உங்களுக்கும் ஏற்பட போகின்றது, எல்லோருக்குமே இந்த காலத்தில் ஏற்படுகின்றது. இந்த விடயத்தை பற்றி தான் இந்த பொன்மாலை பொழுதில் உங்களோடு நான் பேச போகின்றேன். உங்கள் என்பதை பல ஆட்சியரான நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கூட வரப்போகின்றது. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு இன்பாக்ஸ் பண்ணி இருக்கின்ற ஒரு நபர் என்ன சொல்லி இருக்கிறார் சொன்னால், அண்ணா எனக்கு என்ன உணர்வுகள் வந்தாலும் நமிதாண்டு ஒரு டூயட் சாங் கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஓகே, அவர் கூட 2-3 விடயங்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்திருக்கிறார். அவர் வாட்ஸ்அப் வாயிலாக வந்து சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எங்களுடைய ஃபேன் பேஜினோடாகவும் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார். சரி, அவருக்காகவே அவருடைய சந்தோஷம், எங்களுடைய நேர் சொந்தத்தின் சந்தோஷத்துக்காக வருகின்றது. நமிதாவினுடைய நடிப்பில் வெளியான திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கனவிலே கடவுளை கண்டா தொங்கிடும் குழந்தை சிரிக்கும், நேரிலே உன்னை கண்டா என் மனம் துள்ளி குதிக்கும். நீயும் ஓடி வா அர்ஜுனா அர்ஜுனா, அம்புவிடும் அர்ஜுனா, அம்பினா அம்பினா, உள்ளம் கைத்த அர்ஜுனா.
சண்டை போட்டு கோபமாய் முறைத்து பார்த்து கொஞ்சலாய் என்னை திட்ட வா 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 மென்மையாய் என்னை அணைத்த பெண்மையின் ஆசை பொழிந்த என்னையே சிந்தி பார்க்க வா 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 துங்குகின்ற உன்னடக்கை கண்ட கண்ட எந்த நுள்ளம் பூத்திடுவேன் கதிலே துக்கத்திலே உன்னை எண்ணி புன்னகைப்பேன் வயலில் இருக்கின்ற உன்னிகளை பார்த்தாலே வியர்வை அது துடிக்கும் கை குட்டை என இதயம் மாறிடுமே நிலா நிலா நீ வா 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 நிலாமல் நீயும் ஓடி வா அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும் அர்ஜுனா அம்பினா அம்பினா உள்ளம் கைத்த அர்ஜுனா விழிகளே காணா தூரம் தொலைவிலே இழுக்கும் போதும் அருகிலே உன்னை பார்ப்பேன் ஹே 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 இருவரின் இமைகள் சேரும் அருகில் இருக்கும் போதும் தெரிந்ததான் என்னை தொலைப்பெண் ஒப்புக்கொண்டேன் ஒப்புக்கொண்டேன் என்னில் நானும் என்னை ஒப்புக்கொண்டேன் ஒற்றிக்கொண்டேன் உந்தன் உள்ள மழிக்கண்ணில் ஒற்றிக்கொண்டேன் நிஜங்களது பொய்யாக பொய்களது நிஜமாக காதலதில் உண்டு பல குழப்பம் அது நானும் அறிந்திருந்தேன் அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும் அர்ஜுனா அம்பினாய் அம்பினா உள்ளம் தைத்த அர்ஜுனா கனவிலே கடவுளை கண்டால் பொங்கிடும் குழந்தை சிரிக்கும் நேரிலே உன்னை கண்டால் என் மனம் துள்ளி குதிக்கும் நிலா நிலா நீ வா 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 நிலாமல் நீயும் ஓடி வா www.radiotamila.com radiotamila.com radiotamila.com கண்ணங்கள் பல தாண்டி யோங்கில் இருந்து கொண்டிருக்கின்ற இனி முதல்வனோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு ரேடியோ தமிழா வானொலியை நீங்கள் இரண்டு முகவரிகளூடாக நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் www.radiotamila.com என்ற இணைய முகவரியூடாகவும் fm.radiotamila.com என்ற இணைய முகவரியூடாகவும் அதனோடு சேர்ந்து லைவ் பேஜில் எங்களுடைய லைவ் வீடியோ நடந்து கொண்டிருக்கின்றது அதனூடாகவும் நிறைய நேர் சொந்தங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் ஜெட் வேகத்தில் வந்து எடுத்துக்கொண்ட நேர் சொந்தங்களை நானும் ராக்கெட் வேகத்தில் எடுத்துக் கொள்ளப் போகின்றேன். பிரவீன் வந்திருக்கிறார், ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் தந்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்திருக்கிறார் ஆர்த்தி எம் வந்திருக்கிறார். நெக்ஸ்ட் நான் கேட்ட டியூட் சாங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்ட பாட்டு ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்தில் விக்னேஷ் வந்து சொல்லி இருக்கிறார், கண்ணா என் சேலைக்கு கட்டெரும்பு புகுந்துடுது, சாங் போடுங்க. ஏற்கனவே நமிதாவின் பாடல் வந்து விட்டது. அதுக்கு பிறகு இப்படியா தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள், நாங்கள் கூட உங்களுடைய பாடலை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த இடத்தில் வந்திருக்கின்றார் ராம் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். உங்கள் நண்பன் ராம் வந்திருக்கிறார். கோடி அருவி கொட்டுது பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, சுந்தரமுதி வந்திருக்கிறார், சூப்பர் சாங் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய சொந்தங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த உணர்வுகள் பற்றி தான் பேச போகின்றோம். மனித உணர்வுகள் இந்த லாக்டவுனில் அதிகமாக வெளிவரப் போகின்றது. உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு சில உணர்வுகள், அதாவது அவருடைய குணங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக வரும், அம்மாக்கு வரும், அதே உங்களுடைய மனைவிக்கு வரும், கணவனுக்கு வரும். இப்படி இந்த காலத்தில் இப்படியான உணர்வுகள் அவர்களுக்கு அதிகமாக வரும். ஏற்கனவே அவர்கள் கோவக்காரி அப்படின்றெல்லாம் சொல்லி வைப்பீர்கள். இந்த காலத்தில் அவர்கள் இன்னும் கோவப்படுவதற்கு சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கும்.
ஏற்கனவே அவர் பயந்த சுபாவம் கொண்டவர். இந்த காலத்தில் அவர் இன்னும் பயப்படலாம் என்று சொன்னால் இந்த காலத்தில் இந்த பொருளாதார பிரச்சனை எப்படி சமாளிப்பது அப்படி என்று சொல்லி பயப்படலாம். இப்படி நிறைய உணர்வுகள் இந்த லாக்டவுனில் வர இருக்கின்றது. இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகின்றோம். நிகழ்ச்சியில் எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் பைபர் இலக்கத்தை தருகின்றேன். 0094779545 இந்த வாட்ஸ்அப் பைபர் இலக்கத்தின் வாயிலாகும் ஃபேன் பேஜ் மூலம் உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்யுங்கள். வைத்து பூ முடிக்கும் நிலா தேரில் வரும் உலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா வெக்கப்பட்டு சொக்கி நிற்கும் நிலா மாலையிடும் விழா வேரில் இன்று படுத்தது காதல் கலா நினைத்தேன் வந்தாய் கண்ணுக்குள்ளே நீதான் இருந்தாய் நெஞ்சுக்குள்ளே கல்யாண சங்கீதம் காற்றோடு மிதக்க பொட்டு வைத்து பூ முடிக்கும் நிலா தேரில் வரும் உலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா வெக்கப்பட்டு சொக்கி நிற்கும் நிலா மாலையிடும் விழா வேரில் இன்று படுத்தது காதல் கலா மூடி வைத்த அழகை அடி மூச்சு முட்ட திறக்க மனம் தத்தடித்து தவிப்பதென்ன கண்கள் ரெண்டும் துடிக்க நெஞ்சில் கெட்ட நிலம் அடிக்க என் மஞ்சள் இன்று சிவப்பதென்ன உந்தன் தூக்கம் என் மார்பில் கூந்தல் பூக்கள் உன் தோளில் ஆ, ஆ, முத்தமிட்டு முத்தமிட்டு உச்சமென்ன தொட்டு விட்டு காமனவன் சந்நிதிக்குள் காணிக்கைகள் அள்ளிக்கொடு பொட்டு வைத்து பூ முடிக்கும் நிலா தேரில் வரும் உலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா வெக்கப்பட்டு சொக்கி நிற்கும் நிலா மாலையிடும் விழா வேரில் இன்று படுத்தது காதல் கலா தத்தளித்து உருகும் உடல் முத்தத்துக்குள் கரையும் அதில் மெத்தை எல்லாம் பூக்கும் கட்டிலுக்குள் இரவு தினம் சிக்கி சிக்கி உடையும் உன் பூவுடல் தேன் வார்க்கும் நகக்குறி நாளும் நான் பதிப்பேன் புது புது கவிதை நான் படிப்பேன் ஆ, ஆ, காலை வரும் சூரியனை லஞ்சம் தந்து ஓடவிட்டு எப்பொழுதும் வெண்ணிலவை ரசிக்கணும் தொட்டு தொட்டு பொட்டு வைத்து பூ முடிக்கும் நிலா தேரில் வரும் உலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா வெக்கப்பட்டு சொக்கி நிற்கும் நிலா மாலையிடும் விழா வேரில் இன்று படுத்தது காதல் கலா
ரேடியோ தமிழா வானொலியின் உத்தியோகபூர்வ இணையதளம் www.radiotamila.com, Facebook www.facebook.com/Radio Tamila, Twitter www.twitter.com/Radio Tamila FM ஆகிய வலைத்தளங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ரேடியோ தமிழா வானொலியை 24 மணித்தேலமும் கேட்டு மகிழ இன்றைய உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்யுங்கள். ரேடியோ தமிழா FM. கேளுங்கள், ரசியுங்கள். பாடநிலா மற்றும் சொர்ணலதா ஆகியோரின் குரலில் சூப்பரான பாடல் நாங்கள் கேட்டு ரசித்து வந்திருக்கின்றோம். நேற்று என்பதாய் திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் நிகழ்ச்சியோடு எங்களோடு சந்தோஷமாக ஏராளமான நேர் சொந்தங்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த உணர்வுகள் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த லாக்டவுனில் இருக்கும்போது நல்ல உணர்வுகள் உங்களோடு இருப்பவர்கள் வெளிப்படுத்தினால் உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும். அதே நேரத்தில் உங்களோடு இருப்பவர்கள் ஒரு தீமையான உணர்வுகளை வெளிப்படுத்தினால் உங்களுக்கும் அன்றைய நாள் பூராகவே ஒரு விசர்த்தனமாகவே இருக்கும். அடுத்தது என்ன முயற்சி செய்ய முடியாத தன்மைக்காக இருக்கும். இந்த நல்ல உணர்வுகள் என்று சொன்னால் அன்பு, காதல், மகிழ்ச்சி இப்படியான நல்ல உணர்வுகள் வரும்போது அவர்களிடமிருந்து உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். ஒரு புன்னகை ஒருவருடைய முகத்தில் வருகிறது என்று சொன்னாலே உங்களுக்கும் ஒரு புன்னகை தானாக வந்துடும். அதே கோபம் போன்ற ஒரு தீமையான உணர்வுகள், வெறுப்பு, விரக்தி வரும்போது உங்களுக்கும் அது ஒரு சலிப்பை தரும். அடடா என்ன அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் அதுபடி தான் பேச போகின்றோம். நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு உற்சாகமாக வந்து எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புன்னகை ரசன் ரணா என்னுடைய விருப்ப பாடல் வராதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பொதுவாகவே அதாவது நிகழ்ச்சி தொகுப்பில் சிரிப்பு தான் அதிகமாக பேசப்படுகின்றதோ தெரியவில்லை. சரி, நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சிரித்துக் கொள்ளுகின்றேன். நேர் சொந்தங்களே, தொடர்ந்தும் தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் சென்றல் கூட வாழ்க. நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க, நீ என்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க. உந்தன் பூம்பாதம் போகின்ற பொன்வீதி வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் சென்றல் கூட வாழ்க. நட்சத்திர மண்டலத்தில் நமக்கொரு மண்டபமா உன் பெயரை எழுதி வைக்கிறேன், உன் அழகை தொழுது வைக்கிறேன். நட்சத்திர மண்டலமா நமக்கது தேவையில்லை, மண்ணுலகை எழுதி வைக்கிறேன், மடியில் விருந்து வைக்கிறேன். இலையிட்ட இளமையின் விருந்திலே இதில் காமம் பாதி காதல் பாதி கவிஞர் நமக்கு சொன்னதுதான். இன்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க.
தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. It's me once again. ரேடியோ தமிழா நேரம் சரியாக 3:39 நிகழ்ச்சியோடு எங்களோடு சவுதி அரேபியாவிலிருந்து ராக்கெட் வேகத்தில் கருண் வந்து இணைந்து கொண்டு சொல்லியிருக்கின்றார், பாஸ் ஒரு உணர்வை விட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நான் கூட அந்த உணர்வை விட்டு சென்றிருந்தேன், அவர் தொட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் காமமும் ஒரு உணர்வு தானே பாஸ் அப்படின்னு கேட்டிருக்கின்றார். அதாவது மனிதனாக இன்னொருவர் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த உணர்வு இருக்க வேண்டும், அந்த உணர்வை சொல்லி வந்திருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு நல்ல உணர்வாகவும் இருக்கின்றது, ஒரு சில நேரங்களில் தீர்மை உணர்வாகவும் இருக்கின்றது. ஒரு சில உணர்வுகள் எங்கள் வாழ்க்கையில் அதாவது நல்ல உணர்வாகவும் இருக்கின்றது, தீய உணர்வாகவும் இருக்கிறது. அப்படியான சில உணர்வுகள் இருக்கின்றது. இந்த கோபம் கூட ஒரு சில நேரங்களில் நல்ல உணர்வாகவும் இருக்கும், அதே நேரத்தில் தீமையானதும் இருக்கும். இந்த பயம் கூட ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு நன்மை உணர்வாகவும் இருக்கும், தீமையான உணர்வாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த காமமும் அதே போல் தான், ஒரு சில நேரங்களில் நன்மையாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் தீமையாக இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஒரே விடயத்தை ரெண்டுக்கும் சொல்கின்றார். அதுக்கு நான் அடுத்த பாடலோடு உங்களோடு நான் அதற்கான கருத்தை பகிர்ந்து கொள்ள நிகழ்ச்சியில் இருந்து விட நேர் சொந்தங்கள் தங்களுடைய விருப்ப பாடல்கள் தாருங்கள் அப்படின்னு கேட்கிறேன். நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள். நான் கூட ஒவ்வொன்றாக உங்களோடு தருவேன். சபாரி சிவகுமார் வந்திருக்கிறார், உடன்பிறப்பை வருக என்றிருக்கிறார். ஓகே, உங்களுக்கும் வணக்கம். உஷா ராஜா வந்திருக்கார், ஹாய் பிரதர் கவாயூ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ராம் வந்து நிறைய ஸ்டிக்கர் கமெண்ட் தந்திருக்கிறார். நர்மதா குமார் வந்திருக்கார், ஹாய் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல நேர் சொந்தங்கள் தங்களுடைய விருப்ப கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் இதே போல் உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்யுங்கள். வானிலாவே வானிலாவே வாழ்வில் வந்தது ஆனந்த காட்சி, காலகாலம் காதல் வாழும் நீலவான்மதி நீ இதன் சாட்சி. மகாலட்சுமியின் மனை தேடியே குடியேறினாள் கலைவாணியே, இந்த வீட்டின் இருவரும் ஒன்றாகும் திருநாள் தான் இது. மகாலட்சுமியின் மனை தேடியே குடியேறினாள் கலைவாணியே. வானிலாவே வானிலாவே வாழ்வில் வந்தது ஆனந்த காட்சி, காலகாலம் காதல் வாழும் நீலவான்மதி நீ இதன் சாட்சி. மகாலட்சுமியின் மனை தேடியே குடியேறினாள் கலைவாணியே. உயிரினை உனக்கொரு உயிரென நான் வரைந்தேனே வைரமணி, எனக்கென எது நீங்க கிடையாது, எல்லாமே நீ. என்னை தந்து நான் உனை வாங்கினேன், உனை வாங்கியன் மடி தாங்கினேன். வானிலாவே வானிலாவே வாழ்வில் வந்தது ஆனந்த காட்சி, காலகாலம் காதல் வாழும் நீலவான்மதி நீத சாட்சி.
மகாலட்சுமியும் மனை தேடியே குடியேறினாள் கலைவாணியே. ஒரு முறை இருவரும் உரசிடவே உருவாகும் தீப்பொறியே. தலை முதல் கால் வரை தகித்தாயே தாங்காது பூவையே. சிறு 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 மலர்களிலே பனி தூங்கும் நேரம் இது. சிலு 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 காற்று வந்து சிந்தொன்று பாடுது. மனம் எங்கிலும் மழை தூறல்கள், நினைவெங்கிலும் மலை சாரல்கள். சற்று சாய்ந்திருக்க நீ பால் போடு உன் பூ கூந்தலில். வானிலாவே வானிலாவே வாழ்வில் வந்தது ஆனந்த காட்சி. கால காலம் காதல் வாழும் நீலவான்மதி நீதன் சாட்சி. மகாலட்சுமியின் மனை தேடியே குடியேறினாள் கலைவாணியே. இந்த வீட்டினில் இருவர் ஒன்றாகும் திருநாள் தான் இது. மகாலட்சுமியின் மனை தேடியே குடியேறினாள் கலைவாணியே. வானிலாவே தமிழர்களே, தமிழால் ஒன்றிணைவோம். ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே. இது ரேடியோ தமிழா FM. பாடல் ஒலிப்பதற்கு முன்னாடி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் என்று சொன்னால், ஒரு சில நேரங்களில் ஒரு சில உணர்வுகள் அதாவது நன்மைக்கும் பயன்படும் தீமைக்கும் பயன்படும் என்று சொல்லியிருந்தேன். அந்த விடயத்தை உங்களோடு நான் பேசலாம் நினைக்கிறேன். என்று சொன்னால், இப்பொழுது பய உணர்வை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த பய உணர்வு ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு நன்மையையும் தரும், ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு தீமையையும் தரும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீமையான காரியங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு மனதில் ஒரு பயம் இருக்குமா இருந்தால், தீமையான காரியம் செய்தால் என்னுடைய குடும்பம் அழிந்து போடும் அப்படின்ற ஒரு பய உணர்வு மனதுக்குள் வருமாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம், அடுத்தது வாழ்க்கையின் முன்னேற்ற படிகளுக்கு செல்வோம். இந்த தீமையான காரியங்களை செய்ய மாட்டோம். அப்பொழுது பய உணர்வு என்பது ஒரு சில நேரங்களில் இருக்குதான் வேணும். அதே நேரத்தில் பய உணர்வு எல்லா விடயங்களுக்கும் இருக்குமா இருந்தால் நாங்கள் முன்னேற்றங்கள் செய்யவே முடியாது. இப்படியே நிலையத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது வீட்டை விட்டு கடந்து போனால் கொரோனா தொத்தும் என்று சொல்லி பய உணர்வோடு வீட்டுக்குள்ளே இருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? அதாவது சாப்பாட்டுக்கு கூட கடைக்கு போய் வர வேண்டும். அதாவது ஒரு சில உணர்வுகள் அதாவது சில இடங்களில் நன்மையை தருகின்றது, சில இடங்களில் தீமையை தருகின்றது. அப்படியான இடங்களை பார்த்து தான் நாங்கள் செயற்படுத்த வேண்டும். எங்கு இந்த பயத்தை நாங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும், எங்கு நாங்கள் பயத்தை விலக்களிக்க வேண்டும் என்று எங்களுக்குள்ளே தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தீமையான விடயங்கள் செய்வதற்கு பய உணர்வு இருக்கத்தான் வேண்டும். அதே இதில் சில வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு பய உணர்வையும் விட்டுத்தான் ஆக வேண்டும். இப்படி எங்களுக்குள்ளே தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும். என்னென்ன இடங்களில் நாங்கள் இந்த பயத்தை விட வேண்டும், என்னென்ன இடங்களில் பயத்தை மனதுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னெல்லாம் யோசிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் அண்ணா உங்களுடைய விருப்ப பாடல்களை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றார்கள். எனக்கு ஒரு சோக பாடல் வேண்டும் அண்ணா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவே இல்லை. சரி, அதன் காரணமாக அவருடைய சோகத்துக்கு ஒரு காதல் சோக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். எங்களோடு இருந்து கொண்ட ஸ்லக்ஷன் வந்து இருந்து கொண்டு கேட்டிருக்கிறார். ஜப்னால இருந்து 2-3 தடவை எனக்கு இன்பாக்ஸ் இருக்கின்றார். அடடா, நான் கூட பார்க்கவில்லை அண்ணா, என்னை விட்டு விட்டீர்களா அப்படின்லாம் எனக்கு இன்பாக்ஸ் இருக்கின்றார். மலரே என்னென்ன கோலம், எதனால் என் மீது கோபம்? மலரே என்னென்ன கோலம், எதனால் என் மீது கோபம்? தினமும் வெவ்வேறு நிறமும், இதுதான் உன்னோடு அழகோ? மலரே
கோலம் மலரே நலமா வசந்தம் உன்னோடு சொந்தம் உனக்கே நின்னோடு வந்தம் வசந்தம் உன்னோடு சொந்தம் உனக்கே நின்னோடு வந்தம் ஏழ்மையின் இளையுதிர் காலத்தில் இங்கே பூவேது காயேது நினைத்தால் எட்டாத தூரம் எனக்கேனும் மீது மோகம் திருச்சபையேறிடும் அர்ச்சனை மலரே நீ எங்கே நான் எங்கே திருச்சபையேறிடும் அர்ச்சனை மலரே நீ எங்கே நான் எங்கே நீ எங்கே நான் எங்கே மலரே என்னென்ன கோலம் மலரே நலமா மலரே நலமா நிலவை வானத்தில் பார்த்து அருகே வாவென்று கேட்டு நிலவை வானத்தில் பார்த்து அருகே வாவென்று கேட்டு அழுதிடும் குழந்தையின் அம்புலி பருவம் என்னோடு நான் கண்டேன் இருக்கும் வர்க்கங்கள் ரெண்டு உலகில் இப்போதும் உண்டு சமவெளி மலைகளை தழுவிட நினைத்தால் வழியேது முடியாது சமவெளி மலைகளை தழுவிட நினைத்தால் வழியேது முடியாது வழியேது முடியாது மலரே என்னென்ன கோலம் எதனால் என் மீது கோபம் தினமும் வெவ்வேறு நிறமும் இதுதான் உன்னோடு அழகு மலரே என்னென்ன கோலம் ரேடியோ தமிழ் FM. வேகன் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு நீங்கள் நாங்களும் இணைந்து கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பர் அறிவிப்பாளர் ஆர்டி ரனாவோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சொந்தங்களே, நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த உணர்வுகள் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மனிதனிடையே இருக்கின்ற உணர்வுகள் இந்த காலங்களில் அதிகமாக வெளிப்படும். இந்த லாக்டவுனில் வீட்டில் இருக்கும்போது கணவனுக்காகட்டும் மனைவிக்காகட்டும் பிள்ளைகளுக்காகட்டும் அவர்களிடம் இருக்கின்ற சில விசேஷமான குணாதிசயங்கள் இந்த காலத்தில் அதிகமாக வரும். ஒரு சில பேருக்கு கோபம் அதிகமாகப்படுவார்கள், இந்த காலத்தில் இன்னும் அதிகமாகப்படும். ஒரு சில பேர் அன்பு காட்டுவார்கள், அவர்கள் இந்த காலத்தில் இன்னும் அன்பு காட்டுவார்கள். இப்படியான உணர்வுகள் பற்றி தான் பேச போகின்றோம். அதில் முக்கியமான ஒரு உணர்வை தான் அடுத்துதான் நான் பேச போகின்றேன். என்ன உணர்வு என்று சொன்னால், பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கைக்கு சூனியம் வைக்கின்ற ஒரு உணர்வு இந்த உணர்வு தான். அதாவது எல்லோருமே சொல்லிக் கொள்வது ஏதாவது விடயத்தை செய்து போட்டு அந்த நேரத்தில் நான் அப்படி கோபப்பட்டிருக்க கூடாது, என்னிலான் பிள்ளை அப்படின்னு சொல்லி தனக்கு நெருக்கமானவர்களிடையே சொல்லி செல்வது வளமையாக இருக்கின்றது. இந்த கோபம் பற்றி தான் நாங்கள் இப்பொழுது இந்த மனத்தியாலத்துக்குள் பேச போகின்றோம். இந்த கோபம் பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் கூட என்னோடு கோபப்படக்கூடாது, உங்களுடைய விருப்ப பாடல் வரவில்லை என்று சொல்லி சமத்து பிள்ளைகளாக அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க நிகழ்ச்சியை சந்தோஷமாக. சத்தமிட ராசாதி ராசா தொடுத்த மாலதான், இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதான். மானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாதி ராசா தொடுத்த மாலதான், இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதான்.
மாலதான் நினைச்சது பலிச்சதம்மா எனக்கு அது கிடைச்சதம்மா என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா கைய தொட்டு மானம் ஈடு ஈடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாதி ராசா தொடுத்த மாலதான் இந்த ராசாத்தி தோளில் முடிச்ச மாலதான் மொட்டு மல்லி மாலை கட்டி வச்ச வேளை பட்டு கூரச்சேல தொட்டு கட்டி பாக்கும் சோல மேளங்கொட்டி பாடும் வேளை ஆளான அழகான கொடிதானையா அதில் பூத்த புது பூவில் தேந்தானையா தேனள்ளி நான் உன்ன திரையேனம்மா திரளான சுகம் காட்டும் கரை நானம்மா வெக்கமா சொர்க்கமா விட்டு விட்டு செல்லுமா பக்கமா வந்துதான் மொத்தமா பலம் தரும் மானம் ஈடு ஈடுக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாதி ராசா தொடுத்த மாலதான் இந்த ராசாத்தி தோளில் முடிச்ச மாலதான் நினைச்சது பழிச்சதையா எனக்கு அது கிடைச்சதையா என்னையா சொல்லையா கண்ணம்மா மானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாதி ராசா தொடுத்த மாலதான் இந்த ராசாத்தி தோளில் முடிச்ச மாலதான் பொன்னுமணி பூட்டி பூவலங்கு சூட்டி கன்னி வரும் நேரம் அப்ப தன்னால் தீரும் பாரம் அதன் பின்னால் போத ஏறும் கிளி போலே ஒட்டி நின்னு பாடும் இளவட்டம் மோகம் தேடும் அது சொர்க்கம் நேரில் கூடும் வாழ்நாளில் நினைக்காத புது நாள் இது காணாத கலையாத கலைதான் இது தேனோடு திணையாக இணையானது மானோடு மானாக துணையானது எண்ணந்தான் துள்ளுது என்னமோ சொல்லுது கண்ணமா வண்ணமா இன்பமா பொங்கி வரும் மானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாதி ராசா தொடுத்த மாலதான் இந்த ராசாத்தி தோளில் முடிச்ச மாலதான் நினைச்சது பழிச்சதம்மா எனக்கு அது கிடைச்சதம்மா என்னையா சொல்லையா கண்ணம்மா கைய தொட்டு மானம் ஈடு ஈடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாதி ராசா தொடுத்த மாலதான் இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதான் It's me once again. Radio Tamila FM. இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் இரண்டாவது மனத்தியாலத்தில் வரப்போகின்றோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சந்தோஷமாக நாங்கள் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் நான் கோபம் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த லாக்டவுனில் இருக்கும்போது உங்களுக்கு கோபம் அதிகமான வருவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற துணைக்காகட்டும் அல்லது பிள்ளைகளுக்காகட்டும் வருவது சாத்தியங்கள் அதிகம். அதை நீங்கள் தான் சமாளித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் கோவப்படுகின்றார் என்று சொன்னால் நீங்களும் பதிலுக்கு அவர் மேல் கோவப்படுவார் என்றால் அந்த இடத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதன் காரணமாக
நீங்கள் அதாவது ஒருவர் கோபப்படுகின்றார் என்றால் அந்த இடத்தில் கொஞ்சம் சமாளித்து செல்லும் போது அந்த கோபம் தணிவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் அவர்கள் தரப்பில் இருந்து. இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கின்றது. உண்மையில் சொல்ல வேண்டும் சொன்னால் இதை எனக்கு வழக்கத்தில் கொண்டு வந்தது என்னுடைய தாயார். சில நேரங்களில் எனக்கு எதிர்ச்சியாக கோபம் வரும்போது அதாவது பேசாமல் கொஞ்சம் இருக்கும்பொழுது என்னுடைய தாயார் என்ன சொன்னா, எனக்கு பிடித்தமான உணவான எக் காஃபி இருக்கின்றது, அதை கொண்டு வந்து உடனடியாக தருவார் நான் கேட்காமலே. அப்பொழுது எனக்கும் ஒரு சிரிப்பு, அடடா வந்துட்டாரு இனி குடிக்க வேணும் அப்படின்ற ஒரு சொல்லி சந்தோஷம் ஒன்று வரும். அதை விடத்தில் கோபத்தை மறந்து அந்த பிரச்சனையை விட்டு விடுவார்கள். இப்படியான சில ரிக்ஷுகளை நீங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது லாக்டவுனில் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் கோவப்படலாம், உங்களுடைய மூத்த பிள்ளை கோவப்படலாம், அல்லது சின்னவன் கோவப்படலாம். உடனடியாக அம்மாவாக இருந்தால் சின்னவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவன் கோவப்படும் போது அப்படியே கொண்டே கொடுத்து அமைதியாக்குறவன். இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த காலங்களில் ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவிகள் கூட சண்டைகள் வரும். என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக கணவன் கூட கோபம் வரும்போது இந்த பாடலில் சொல்லும் போது கோபம் என்ன மண்டு கண்ணா அப்படின்னு சொல்லமாக ஒரு குட்டொண்டு கொடுங்கள். அவர்களும் கோபத்தை தணிப்பதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். கோபம் என்ன மண்டு கண்ணா, மனசில் மட்டும் மன்னர் மன்னா. கோபம் என்ன மண்டு கண்ணா, மனசில் மட்டும் மன்னர் மன்னா. வான்மேகம் போல வேகம் ஏனையா, ஒன்னும் தெரியாமக்கு புள்ள சொல்லி தந்தா தீரும் தொல்ல. என் மேல் அன்பு காட்டும் அன்னை நீ அம்மா. கோபம் என்ன மண்டு கண்ணா, மனசில் மட்டும் மன்னர் மன்னா. வான்மேகம் போல வேகம் ஏனையா. ஆத்தோரம் அழுக்கு துவைக்கும் கல்லும் நானம்மா. கோயில் செல போல வாழும் அம்மன் நீ அம்மா. என்னவோ ஏதோ நான் அறியேனே, நீயும் சொல்வதாலே அது சரியே. அடப்பிள்ளை பாடம் சொல்லி கூட புரியவில்லையா, ஒன்னும் தெரியாமக்கு புள்ள சொல்லி தந்தா தீரும் தொல்ல. என் மேல் அன்பு காட்டும் அன்னை நீ அம்மா. துள்ளி துள்ளி குடத்து தண்ணி குதிப்பதேனையா, அந்தரங்கமாக சொல்லும் செய்தி என்னையா. எனக்குள்ள குறையத்தான் அறகுற அறிவத்தான் உரைகோடன் குலுங்கி குலுங்கி வழக்கம் சொல்லுது. அமிர்தம் தானே மனசால் நீயே, அதை விட வேறே வரம் ஏது.
சொல்லி தந்தா தீரும் சொல்ல என்னை அன்பு காட்டும் அன்னை நீ அம்மா. உலகம் முழுவதும் 24 மணித்தியாலங்களும் உங்கள் ரேடியோ தமிழா FM. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் 2வது மணித்தியாலத்துக்கு உற்சாகமாக நாங்கள் வந்துவிட்டோம். நேரம் சரியாக 4 மணி 4 நிமிடம். எங்களுடைய சரண் வந்து இருந்து கொண்டு சொல்லியிருக்கிறார், அண்ணா நீங்கள் தலையில் குட்டு வாங்க சொல்லுகிறீர்கள், செல்லமாக குட்டினால் சந்தோஷமாக இருக்கும், இருக்கின்ற ஆத்திரத்தை வைத்து துணை குட்டி விட்டால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரி, பொதுவாகவே இந்த சின்ன பிள்ளைகளை நாங்கள் அவதானிப்போமா என்றால், கோபம் வந்தால் நீங்கள் என்ன ஆண்டு அவர்களை சமாதானப்படுத்துகிறீங்களா என்றால் அவர்களுக்கு பிடித்தமானதை தான் உடனடியாக செய்கின்றீர்கள். இப்பொழுது அதிகமான வீடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அதை பார்த்திருக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சின்ன பிள்ளைகள் கோபப்பட்டால் அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை அப்படியே தொலைபேசியில் அப்படியே பதிவிறக்கம் செய்துவிட்டு கொடுக்கின்றார்கள். அவர்கள் கையை பார்த்து அப்படியே டங் டங் என்று ஆடுகின்றார்கள், அப்படியே அதில் பார்ப்பது போல். இல்லாவிடில் அவர்களுக்கு ஏற்ற அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற டிவி சேனலை உடனடியாக போட்டு விடுகின்றார்கள். இதே நாங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு செய்வது போல் வயது வந்தவர்களுக்கு செய்தால் என்ன, அப்படி ஒரு தடவை முயற்சி செய்து பார்த்தால் நிச்சயமாக மாற்றம் இது. குழந்தை பிள்ளைகள் போலவே வயது வந்தவர்களை நினைக்க வேண்டும். உங்களுடைய கணவனையும் இதே போல் நினையுங்கள், மனைவிகளை. கணவனும் கோவப்படும் போது அவருக்கு தேவையானதை உடனடியாக செய்து, அவருக்கு எது பிடிக்குமோ அதை உடனடியாக அந்த நேரத்தில் செய்வதற்கு முயற்சி செய்து பாருங்கள். வீடு ஒரு சொர்க்கமாக மாறும். இப்பொழுது குழந்தைகளை சமாதானப்படுத்துவது போல் உங்களுடைய துணையை சமாதானப்படுத்தினால் ரொம்பவே நன்றாக இருக்கும் குடும்பம். மெட்டு மெட்டு வர்ணம் மெட்டு மெல்லிச படிக்குதடி, முட்டு முட்டு முல்ல முட்டு மெட்டு திறக்குதடி, விட்டு விட்டு அல வந்து நட்டு வாங்கம் சொல்லுதடி, நட்டு வாங்க சந்தத்துக்கு நாணல் கட்ட ஆடுதடி. 5 மணி கோயில் ஒண்ணு பஞ்சமத்தில் நிக்கையில், பச்சை பாசங்கிளி ஒண்ணு சட்டமத்தில் தாவுதடி, லோகத்துக்குள் உள்ளதெல்லாம் தாளத்துக்குள் சுத்துதடி, பாடல் என்பதொரு மாயமாகுமடி, பாடல் பாடுகையும் ஆடுமேயுதடி. பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், வெட்டுக்கு காளை கூட பால் கறக்கும், பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், வெட்டுக்கு காளை கூட பால் கறக்கும். சனி பனி சனி பனி கரு கம 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 கரு பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், மெட்டுக்கு பெண்ணிலவும் தலையசைக்கும், பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், மெட்டுக்கு பெண்ணிலவும் தலையசைக்கும். பூமிக்கு பிடித்த பாட்டு எந்த பாட்டு, மழை வந்து பாடும் பாட்டு, காட்டுக்கு பிடித்த பாட்டு எந்த பாட்டு, துளை மூங்கி பாடும் பாட்டு, துவக்கின்ற மனிதன் களைப்புக்கு மருந்து சோவெனும் இசை பாட்டு, விதைக்கின்ற மனிதன் அலுப்புக்கு மருந்து அவன் சொல்லும் ஏற்பாட்டு, காராம் பசு கழுத்து மணி கன்றுக்கு புது பாட்டு, பள்ளிக்கூடத்தின் கடைசி மணி பையனுக்கு இசை பாட்டு, கட சுத்தி வரும் பூமியை சுத்தி சுத்தி பாட்டு,
பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும். பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும். பிறந்ததும் பிள்ளை கேட்கும் ஒரு பாட்டு, வளர்ந்ததும் நெஞ்சில் பாயும் ஒரு பாட்டு, இருமணம் இணைந்தொரு திருமணம் புரிகையில் ஊஞ்சல் மணப்பாட்டு. இரண்டு மாதத்துக்குள் கைரண்டில் வாழை கொண்டு நலங்குக்கு ஒரு பாட்டு. பிள்ளை வளர பேரன் வளர தொடர்ந்திடும் தொட்டில் பாட்டு. கடைசியிலும் ஒலித்திடுமே காக்கழிந்த கட்டில் பாட்டு. தொடக்கம் பாட்டு முடிப்பதும் பாட்டு. பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும். பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும். மெட்டு மெட்டு வர்ணம் மெட்டு மெல்லிசை படிக்குதடி, முட்டு முட்டு முல்லை முட்டு மெட்டுக்கு தீரக்குதடி. விட்டு விட்டு அலை வந்து நட்டு வாங்கம் சொல்லுதடி, நட்டு வாங்க சந்தத்துக்கு நாணத்தட்டை ஆடுதடி. 5 மணி குயில் ஒண்ணு பஞ்சமத்தில் நிக்கையில, பச்சை பசும் கிளி ஒண்ணு சச்சமத்தில் தாகுதடி. லோகத்துக்குள் உள்ளதெல்லாம் தாளத்துக்குள் சுத்துதடி. பாடல் என்பது மாயமாகுமடி, பாடல் பாடுதல் காயமாகுமடி. பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும். பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும், மெட்டுக்கு வெண்ணிலவும் தலையசைக்கும். மணித்தியாலத்தின் முதலாவது பாடல். சூப்பரான பாடல் ஒன்று நாங்கள் கேட்டு ரசித்து வந்திருக்கிறோம். ஆனந்த புகாரை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சபேஷ் ஆகியோரது குரலில் தேனி செய்திருந்த தேவானுடைய இசையில் கேட்டு ரசித்த பாடல் உங்கள் எல்லோருக்குமே பிடித்திருக்க நினைக்கிறேன். ஏனென்றால் நிறைய நேர் சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் இருக்கின்றார்கள். சம பாடல் ரூபன் கேஜிஎம் வந்திருக்கின்றார். படியேறும் அசுரன் என்ற முகப்புத்தகத்தின் வாயிலாக வந்து என்று சொல்லியிருக்கிறார். சூப்பர் என்று சொல்லியிருக்கிறார். படியேறும் பெருமாள் என்ற ஒரு திரைப்படம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறார். படியேறும் அசுரன் அந்த முகப்புத்தகத்தில் வந்திருக்கிறார். இப்படி இப்படி வித்தியாசமான பேர்களோடு எல்லாம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். சந்தோஷமா இருக்கிறது. நிகழ்ச்சியில் உற்சாகமாக நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் பைபர்களுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் இன்றைய நாளில் ஒரு சில நேர் சொந்தங்கள் ஜெட் வேகத்தில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக 009947864 இந்த வாட்ஸ்அப் பைபர்களுக்கு வாழலாம். எங்களுடைய ஃபேன் பேஜில் லைவ் வீடியோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லைவ் வீடியோனோடாகவும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இந்த மனத்தியாலத்தில் நாங்கள் நல்ல விடயத்தை தான் உங்களோடு பேச போகின்றோம். இந்த கோபம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கோபம் பற்றி இன்னும் நல்ல விடயங்களோடு உங்களோடு நான் இணைந்திருக்க போகின்றேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளரோடு ஆர்டி ராணாவோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நேர பூங்குயில் கவிதை பாட போகுது, கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது. கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ? எங்கே உன் ராகம் ஸ்வரம்? காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது.
மேடை போடும் பௌர்ணமி ஆடி பாடும் ஓர் நதி வெள்ள ஒலியினில் மேகலை மெல்ல மயங்குது என் நிலை புதிய மேகம் கவிதை பாடும் புதிய மேகம் கவிதை பாடும் பூபாலம் பாடாமல் எந்தன் காலை தோன்றும் என்னாலும் காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது இளமை என்னும் மோகனம் இணைந்து பாடும் என் மனம் இளமை என்னும் மோகனம் இணைந்து பாடும் என் மனம் பட்டு விரித்தது புல்வெளி பட்டு தெரித்தது விண்ணொளி தினமும் பாடும் எனது பாடல் தினமும் பாடும் எனது பாடல் காற்றோடும் மாற்றோடும் இன்றும் என்றும் கேட்கும் என்றென்றும் காலை நேர பூங்குயில் கவிதை பாட கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ எங்கே உன் ராகம் ஸ்வரம் காலை நேர பூங்குயில் கவிதை பாட தமிழர்களே, தமிழால் ஒன்றிணைவோம். ஒரு மழை துளி என்னை நினைக்கதே பெண்ணே. இது ரேடியோ தமிழா FM. நேரம் சரியாக 4:16 சந்தோஷமாக பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு நீங்கள் நாங்களும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ரேடியோ தமிழாவின் வீக்கெண்ட் ரேடியோ தமிழாவின் குறுகல நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பர் வைப்பாளர் ஆர்டி ரணாவோடு நிகழ்ச்சியில் நாங்கள் கோபம் பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் எங்களோடு கருண் வந்து என்று சொல்லியிருக்கிறார். அண்ணா காமம் பற்றி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது வடிவேலு கேட்பது போல் பேசக்கூடாதா அப்படின்னு பேசியிருக்கிறார். நிச்சயமாக இந்த கோபம் பற்றி பேசி முடிந்த பிறகு அந்த டாபிக்கு தான் நான் கூட வர இருக்கின்றேன். அது கூட கொஞ்சம் மேலோட்டமாக தான் உங்களோடு நான் இணைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் எங்களுடைய ரேடியோ தமிழா நிர்வாகம் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சரி, அதுவும் ஒரு உணர்வு என்றதால் நிகழ்ச்சியில் பேசுவோம். தொடர்ந்து முடிந்தீர்கள் பொன்பாலை பொழுது நிகழ்ச்சியோடு. இந்த கோபம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கேன். இந்த லாக்டவுனில் கோபம் பெறுவது அதிகமான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக சொல்லியிருந்தேன். இந்த கோபம் சம்பந்தமாக நிறைய பழமொழிகள் வந்திருக்கின்றது. பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ் பாரம்பரியத்தில் இந்த கோபத்தை அதிகமாகவே வெறுத்தொதுக்க வேண்டும் என்றே சொல்கின்றார்கள். மனிதனுக்கு இருக்கக்கூடாத குணங்களில் இந்த பொறாமையும் கோபம் அப்படி என்று சொல்கின்றார்கள். இந்த கோபத்துக்கு பழமொழிகள் சொல்கின்றார்கள் என்னன்னு சொன்னால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படி என்று சொல்வார்கள். கோபம் பாவத்தை தேடும் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் தகுதியாதவன் கோபப்பட மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி கோபத்துக்கு நிறைய பழமொழிகளை சொல்லி செல்கின்றார்கள். இந்த கோபம் படக்கூடாது என்றுதான் அதிகமாக சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் கோபப்படாமலும் ஒன்றையுமே சாதிக்க முடியாமல் இருக்கின்ற அப்படின்னு நீங்கள் மனதுக்குள் யோசிப்பீர்கள். அதாவது எந்தெந்த இடங்களில் கோபப்பட வேண்டும் என்பதை நீங்களே அதை வகுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில இடங்களில் கோபப்படவே முடியாது. அப்படியான இடங்களில் அந்த இடத்தில் அமைதியாக சென்று விட வேண்டிய தேவை இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் எங்களுடைய சொந்தக்காரர்கள் வந்திருக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் கோபப்பட முடியாது. என்ன சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த
ஒரு அனாவசியமான சம்பாசனையை இன்னொருவருக்கு நாங்கள் காட்டுவதா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் கோபத்தை விடுகின்றோம். இப்படியான சில நேரங்களில் கோபத்தை விட வேண்டிய தேவை இருக்கின்றது. சில நேரங்களில் கோபத்தை காட்ட வேண்டிய தேவை தான் இருக்கின்றது. என்ன சொன்னால், நீங்கள் ஒரு வங்கியில் ஒரு கடன் ஒன்றை பெறுகின்றீர்கள். அந்த கடன் ஒன்றுக்கு வட்டி மாதம் விட்டப்படுகின்றது. அந்த வட்டி ஓரளவுக்கு கூடுதலா போனால் கோவப்பட்டு வங்கிக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நேரம் கோவப்படக்கூடாது, விட்டட வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கவில்லை. எங்கெங்கு கோவப்பட வேண்டும், எங்கெங்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவெடுக்க வேண்டும். சில நேரங்களில் எளியவர்கள் மீதுதான் நாங்கள் அதிகமாக கோபத்தை காட்டி செல்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு வல்லாதிக்கம் கொண்டவர்களிடம் நாங்கள் கோபத்தை அதிகமாக காட்டுவதில்லை. என்று சொன்னால் திருப்பி அவனும் கோபத்தை காட்டி ஏதாவது அடிச்சு உடைச்சுடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையானவர்களிடையே எங்களுடைய கோபத்தை காட்டுகின்றோம். அப்படியான கோபங்கள் எல்லாம் வேண்டாம், நியாயமான ஒன்றுக்காக கோபப்படுங்கள். அப்படித்தான் நிறைய ஆர்வலர்களும் சொல்கின்றார்கள். நிகழ்ச்சியில் கேட்கலாம் ஒரு வித்தியாசமான பாடல், கேட்டு வருவோம் எல்லோருமாக. கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி, ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே, ஏனடி ஏனடி ஏனடி, மூச்சிலே புது வாசனை இது ஏனம்மா, இளைய மனதில் காதல் பிறந்த நேரமா, கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி. சாரல் விழும் நேரம் வானவில்லை போலே தோன்றிடும் அழகான காதல், ஓசையின்றி வந்து உள்ளுக்குள்ளே வாழும் இளமையின் சங்கீதம் காதல், ரயிலின் ஓசை இங்கே சுகநாத ஸ்வரங்களாக இதயம் இரண்டும் இணைந்து ஓடுமா, அழகு பாதம் பார்த்து அவன் சுப்பிரபாதம் பாட சினுங்கும் கொலுசு சுருதி சேர்க்குமா, கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி. போரவிழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்ததோ நெஞ்சோடு இன்று, தென்றல் என வந்து தொட்டு சென்ற காதல் கலந்ததோ மூச்சோடு இன்று, காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை, வாழ்ந்து பார்த்து நீ சொல்லம்மா, இணைய வேண்டும் மனது இது இறைவன் செய்த முடிவு, மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா, கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி,
ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே ஏனடி 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 மூச்சிலே புது வாசனை இது ஏனம்மா இளைய மனதில் காதல் பிறந்த நேரமா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி 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 ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே ஏனடி ஏனடி உலகம் முழுவதும் 24 மணித்தியாலங்கள் உங்கள் ரேடியோ தமிழா FM. நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்தோஷமாக இணைந்து கொண்ட நேர் சொந்தங்களை இணைத்துக் கொள்ள போகின்றோம். ஒரு சில நேர் சொந்தங்கள் ஆனால் இணைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். யார் இப்பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். புஷ்பகாந்தம் வந்திருக்கிறார், சூப்பர் என்று சொல்லியிருக்கிறார். இலக்கியா மோகன் வந்திருக்கிறார், புன்னகை மன்னன் ரணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வணக்கம் அக்கா, உங்களையும் வருவேன் என வரவேற்கின்றோம். அதில் ராம் வந்திருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். கோவம் பற்றி சிறப்பாக பேசுகின்றீர்கள் அண்ணா, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ராம். நிகழ்ச்சியில் நாங்கள் கோவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது தெரியாமல் தான் பல பேர் திண்டாடி கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த லாக்டவுனில் இருக்கும்போது வீட்டில் ஒருவர் கோபப்படும் போது அதை சமாளிக்க முடியாமல் இருக்கின்றது அப்படின்னு எல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த கோபத்தை எவ்வளவு சமாளிக்கிறது என்று சொல்லி இணையத்தில் அதிகமாக சொல்லிக் கொள்கின்றார்கள். அதில் என்ன விடயத்தை சொல்கின்றார்கள் சொன்னால், உங்களுக்கு கோபம் வரும்போது 1 2 3 என்று 10க்குள் எண்ண வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நீங்கள் கதைகளை குறைத்து 1 2 3 10க்குள் எண்ண வேண்டும், அப்பொழுது கோபம் தனியும் என்று அப்படி என்று சொல்கின்றார்கள். இன்னொரு விடயம் என்று சொன்னால், எங்களுடைய பிரச்சனைக்கு எங்களுடைய உறுப்புகள் 2 தான் காரணம் என்று என்னுடைய எண்ணம் என்ன சொன்னால், ஒன்று எங்களுடைய வாய், இன்னொன்று எங்களுடைய காது. இந்த 2ம் தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிறைய காரணமாக இருக்கிறது. இந்த 2ஐயும் நாங்கள் அளவாக பயன்படுத்துவோமா இருந்தால் உண்மையில் இந்த கோபப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவாகத்தான் இருக்கிறது. பொதுவாகவே இன்னொருவர் கோபப்படும் போது எங்களுடைய காதுகளை கொஞ்சம் எங்கேயே விட்டுக் கொண்டிருந்தால் நாங்கள் உண்மையாவே கோபப்பட மாட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் கோபப்படும் போது எங்களுடைய வாயை கொஞ்சம் மூடிக்கொண்டு இருப்போமாக இருந்தால் அந்த இடத்தில் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். இப்பொழுது லாக்டவுனில் இருக்கும்போது நீங்கள் வெளியில் போகும்போது மாஸ்கை நீங்கள், அதாவது உங்களுடைய மூக்கு வாய்கள் 2லுமே போட்டுக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு அந்த கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்பை தருவது போல் உங்களுடைய இந்த தேவையற்ற அழலப்பு கதைகளையும் கொஞ்சம் குறைக்கின்றது. அந்த விஷயத்தில் ஓரளவு நன்றி சொல்ல வேண்டும். இன்னொரு விடயம் என்று சொன்னால், வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாஸ்கள் அணிவதை தவிர்த்து தான் இருப்பீர்கள் என்று சொன்னால், வீட்டில் லாக்டவுன் தான் அங்கு புதிதாக வருவதற்கு சாத்தியம். இந்த நேரங்களில் நீங்கள் இந்த மாஸ்கை பின்பக்கமாக காரை மறைக்குமாறு போடுவார்களாக இருந்தால் இன்னொரு பிரச்சனையும் குறையும். என்று சொன்னால், வீட்டில் தொடர்ந்து உங்களுடைய மனைவி பேசலாம், பிள்ளைகள் பேசலாம், உங்களுடைய அப்பா அம்மா வயது போனவர்கள் பேசலாம், என்னடா அப்படின்னு இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளலாம். இப்படி சின்ன சின்ன ரிஸ்க்களை எல்லாம் செய்யுங்கள். உண்மையில் இந்த கோவப்படுவதற்கு சாத்தியப்பாடுகள் குறைவாகத்தான் இருக்கும். கோபம் வேண்டாம், சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருங்கள். ரேடியோ தமிழாவுடைய ரசிகர்கள் நிகழ்ச்சியில் எங்களோட நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இணைந்து கொண்ட நேர் சொந்தம் அவருடைய விருப்பத்தில் வருகிறது பாடல் அண்ணா அண்ணா இந்த பாடல் தாருங்கள் என்று எங்களுடைய வாட்ஸ்அப் வாயிலாக வந்து நிறைய தடவை கேட்டிருந்தார். அவருடைய பேரை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். யார் வந்திருக்கின்றார் என்று சொன்னால், வசந்த் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார். அவர் கூட இந்த பாடலை தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்த கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய பாடல் வருகிறது, கேட்போம். சூப்பரான பாடல், கேட்டு ரசித்து வருவோம். ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேனதும் ஒன்னால. ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேனதும் ஒன்னால. மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே. கண்ட கனவே பலசின் மோன் தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே பலசின் மோன் தாண்டி வந்த உறவே. ஓடி அருவி கொட்டுதே அடைய மேல, அது தேடி உசுர முட்டுதே.
கலைஞானி மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச பொட்டலில வீசும் சிமல காத்தா புன்னகையில் ஏண்டா என்ன பொழிஞ்ச சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கல் சேராதோ செங்கல்ல அடக்காத்து உன நானும் சுகமா வச்சுக்கிறேன் உன சேர பொறந்தேன்னு நான் வச்சுக்கிறேன் கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மோ தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மோ தாண்டி வந்த உறவே உன்னை நினைச்சாலே செந்தமிழும் கூட இந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே என்ன இது கூத்து சுண்டு விரல் தீண்ட பொம்பளைய போல